வார்த்தையின் வல்லமை. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வார்த்தையின் வல்லமை. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருவரும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது, ஆவின் உள்ளாளத்தையும் ஆன்மாவின் உள்ளாளத்தையும் ஊடுருவி பாயக்கூடியது, உள்ளத்தின் கருத்துக்களை எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடியது ஆண்டுடைய வார்த்தை. வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறபடினால் தான் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஞானாகமம் 16:12 மருந்தோ பச்சிலையோ மனிதனை சுகப்படுத்தவில்லை, அனைத்தையும் குணமாக்கும் ஆண்டவரின் நலமிக்க வார்த்தைகள் உன்னை குணப்படுத்தும். 107:20 திருப்பாடலில் வாசிக்கிறோம், கடவுள் தன் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். மத்தேயு நற்செய்தி 8:16 வாசிக்கிறோம், ஒரே ஒரு வார்த்தையினால் பேய்களை ஓட்டினார், நோய்களை நீக்கினார் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டார் நிற்கும் என்று சொல்லி திருப்பாடல் 33:9 வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. எல்லாவற்றையும் மேலாக மத்தேயு நற்செய்தி 24:35 வாசிக்கிறோம், வானமும் பூமியும் அழிந்து போகும், என் வார்த்தைகள் அழியவே அழியாது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானது. ஏனெனில் ஆணுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஏன்? வார்த்தையாக கிறிஸ்து, கிறிஸ்து தான் வார்த்தை. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.